இன்று மணிமேகலையில நாம பார்க்கக்கூடியது மற்ற ஒரு ஏதுப்போலி. இதுதான் கடைசியா நிற்கக்கூடிய ஏதுப்போலிகள்ல முதன்மையானது. அதற்கு பெயர் என்னன்னா தன்மி சொரூப விபரீத சாதனம். இந்த தன்மி சொரூப விபரீத சாதனத்தை விளக்குகின்ற பொழுது அவர் எப்படி விளக்குகிறார்னா, தன்மி சொரூப விபரீத சாதனம் தன்மி உடைய சொரூப மாத்திரத்தினை ஏது தானே விபரீதப்படுத்தல். அதுக்கு என்ன விளக்கம்? கண்மம் அன்று குணமும் அன்றாம். அதாவது பாவம் என்கின்ற திரவியம் அன்று கண்மம் அன்று குணமும் அன்றாம். எத்திரவியம் எக்குணம் கண்மத்து உண்மையின் வேறாதல். இதுதான் அவர்களினுடைய ஒரு ஏது போலி. இப்போ இத புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப இயல்பான ஒரு மேற்கோளை நாம சொல்லி பார்க்கலாம். இப்ப நாம் இருக்கிறோம், நம்மால் செய்யப்படக்கூடிய செயல்கள் நன்மையை தரக்கூடியனவாகவும் இருக்கின்றன, தீமையை தரக்கூடியனவாகவும் இருக்கின்றன. இப்ப ஒரு கேள்வி, இந்த நன்மை தீமை ஆகிய செயல்களினால் விளையக்கூடிய புண்ணியம் பாவம் ஆகிய இரண்டும் எதை பாதிக்கிறது? நம்முடைய உடலையா ஆன்மாவையா? இதான் இங்க கேள்வியே. இப்போ நம்முடைய ஆன்மாவை பாதிக்கிறதுன்னு சொன்னா, ஆன்மாக்கு உருவம்னு ஒண்ணு கிடையாது. ஆன்மா என்பதற்கு ஒரு வடிவம் கிடையாது. வடிவம் இல்லாத ஒன்றினுக்கு உரியதாகிய வேதனையோ மகிழ்வோ ஏனைய பிற குண விசேடங்களோ அதுக்கு கிடையாது. அப்ப எது இந்த பாவ புண்ணியங்களை ஏற்கிறதுனா உடல்னு சொல்றோம். சரி, இந்த உடலினுள் இருந்து உடலை இயக்குவது எதுன்னா ஆத்மாதான். இப்ப நம்முடைய நடைமுறை தத்துவத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு குற்றவியல் அடிப்படையில ஒரு வழக்கு விசாரிக்க வருகிறது என்றால், குற்றம் செய்தவன் ஒருவன் இருப்பான், அந்த குற்றம் செய்தவனை தூண்டுதற்கு ஒருவன் இருப்பான். இன்ஸ்டிகேட்டர்னு சட்டம் பேசுகிறது. அவன் இன்ஸ்டிகேட் பண்ணதினால, இப்ப சென்னையில ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு கட்சியினுடைய தலைவராயும் வழக்கறிஞராகவும் இருந்த ஒருவர் வீதியில வைத்து வெட்டி கொல்லப்பட்டார். அந்த கொலை தொழிலில் ஈடுபட்ட நபர்கள் வேறு, அந்த செயலை செய்தற்கு உரிய காரணமாயிருந்த நபர் வேறு. ரெண்டுத்தையும் புரிந்து கொள்ளணும். அப்போ தண்டனை யாருக்கு கிடைக்கும் அப்படின்னாக்க, உண்மையாக பார்த்தால் வெட்டியவர்களுக்கு தண்டனை கிடைச்சிடும். ஏன்னா அந்த செயலை அவர்கள் செய்தார்கள். அவர்கள் செய்தற்கு காரணமாயிருந்த ஒருவருக்கு தண்டனை பெரிய அளவில். இது சட்டம் சொல்லக்கூடியது. இதே ஆன்மா கோட்பாட்டில் எடுத்தீர்கள் என்றால், ஆன்மா ஒரு உடலை இயக்குகிறது. ஆன்மா என்கின்ற ஒன்று நம்ம உடலுக்குள் இல்லை என்றால் உடல் இயங்காது. இந்த இயங்கக்கூடிய ஆன்மா உடலை இயக்குகிறது. ஆகவே உடலால் மேற்கொள்ளப்படக்கூடிய செயல்கள், அவைகளினால் விளையக்கூடிய பாவ புண்ணியங்கள், அதனால் விளையும் பலன்களை உடல் அனுபவிக்கிறதே ஒழிய ஏன் ஆத்மா அனுபவிப்பது இல்லை. உடலை விட்டு ஆத்மா வெளியே போன உடனே அது என்ன ஆகிறதுன்னு கேட்டா, நிர்குண நிலைக்கு போய் விடுகிறது. நிர்குண நிலைக்கு போயிட்டதுன்னா அதுக்கு கந்தம் இல்லை, ரூபம் இல்லை, அதற்கு உண்டான ஸ்பரிசம் இல்லை. இதெல்லாம் இல்லை 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 தான் அதெல்லாம். அப்ப அவ்வாறு சென்ற இந்த ஆத்மா இந்த உடலை விட்டு போயிற்று என்றால், வாதனை உடலுக்கு என்றால், இந்த உடலானது புதைக்கப்படவோ எரிக்கப்படவோ செய்யப்பட்டு விட்டது என்றால், அப்ப இந்த உடலினுடைய சம்பந்தத்தால் இந்த ஆத்மா மேற்கொண்ட அல்லது ஆத்மாவின் சம்பந்தத்தால் உடல் மேற்கொண்ட நன்மை தீமைகளினால் விளைந்த பாவ புண்ணியங்களை எந்த உடல் அடைகிறது?
இது மிக பெரிய அளவில் விவாதிக்கப்பட வேண்டிய செய்தி. இதற்கு விளக்கமே கிடையாது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்ப என்ன சொல்லுகிறார்கள்னா, சில தத்துவங்கள் இந்த ஆத்மா மற்ற எந்த உடலில் சென்று நுழைகிறதோ, ஆத்மா நிரந்தரமாக தனித்து நிற்றல் என்பது இயலாது. ஒரு உடலை விட்டு வெளியேறியது என்றால் அந்த உடலை விட்டு வெளியேறிய அந்த ஆத்மா பிரிது ஓர் உடலிலே சென்று நுழைந்தாக வேண்டும். அந்த எந்த உடலிலே சென்று நுழைகிறதோ அந்த உடலின் கண் அந்த ஆத்மா செயல்படுகின்ற பொழுது வாசனையினால் இயன்ற, வார்த்தையை கவனிக்கணும், வாசனையினால் இயன்ற பாவ புண்ணியங்களினது தொடர்பு அந்த உடலிலே சென்று அதற்கு உரிய செயலை செய்யும். அடுத்த கேள்வி, எடுத்த உடல் என்ன அடிப்படையில இந்த பாவ புண்ணியங்களுக்கு உண்டான வாதனையை பெற வேண்டும்? அந்த உடல் அதை செய்ததில்லையேன்னா இதுதான் கோட்பாடாக பேசுகிறார்கள். நீ செய்த பாவ புண்ணியத்தின் பயனாக உனக்கு அடுத்து தோன்றக்கூடிய உடல் தோன்றும். அந்த உடலுக்கு உண்டான இயக்கத்திற்கு ஆன்மா செயல்படும். ஆகவே ஆன்மாவிற்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. அததான் விளக்கமாக சொல்லுவது எப்படின்னாக்க, ஆன்மாவை எனர்ஜின்னு வைத்துக் கொண்டீர்கள் என்றால் அது எதனுள் சென்று சேருகிறதோ அதற்கு ஏற்றாற் போல அந்த உடல் செயல்படும். அந்த உடலினுடைய தன்மை, உடலினது குறைபாடுகள், உடல் நுகரக்கூடியவைகள், இவைகளை ஆன்மா பங்கேற்காது. இதான் அடிப்படை. இப்ப உதாரணம், நம்ம கிட்ட பேட்டரி செல் இருக்கு. இந்த செல்ல நாம என்ன பண்றோம், ஒரு டார்ச் லைட்டுக்குள்ள போட்டா ஒளி தருகிறோம். ஆனா அந்த டார்ச் லைட்டு புறப்பகுதியில நெசுங்கி இருக்கலாம். அதன் ஒளி காட்டக்கூடிய கண்ணாடி மங்கி இருக்கலாம். அந்த கண்ணாடி விரிசல் விட்டு இருக்கலாம். இல்ல கண்ணாடியே இல்லாமல் இருக்கலாம். பல்பு மட்டும் இருக்கலாம். அது அதனுடைய வண்ணம் பூசப்பட்டு இருந்த டார்ச்சா இருந்தா வண்ணம் போயிருக்கலாம். ஆன்மா என்கின்ற அந்த எனர்ஜி உள்ள போன உடனே அதுல இருக்கக்கூடிய பல்பை எரிய வைக்கிறது தானே ஒழிய, ஐயோ நான் நல்ல விதமான அழகான மெருகூட்டப்பட்ட டார்ச் லைட்ல தான் நான் போய் செயல்படுவேன்னு பேட்டரி சொல்ல முடியாது. வாய்ப்பு கிடையாது. அதே போல இந்த பேட்டரியை கொண்டு போயிட்டு ஒரு டிரான்சிஸ்டர்ல போடுறோம். டிரான்சிஸ்டர்னுடைய புடி உடைஞ்சிருக்கலாம், அதனுடைய நாபுகள் ஏதாவது பின்னப்பட்டு இருக்கலாம், அதனுடைய கேஸ்லயே விரிசல் விட்டிருக்கலாம், என்ன குறைவானாலும் இருக்கலாம். அந்த டிரான்சிஸ்டரை பொறுத்த வரைக்கும் வந்த பேட்டரி அதை பாட வைக்கிறதா, உரிய அந்த அலைவரிசைக்கு உண்டான வானொலி நிலையத்தை அது செயல்படுத்துகிறதா, அவ்வளவுதான் அதனுடைய வேலை. அந்த வானொலி நிலையத்துல குறைபாடு உடைய அலைவரிசையாக இருந்தா அந்த பேட்டரி அதெல்லாம் கவலைப்படாது. எனக்கு இதில் சேர்ந்த உடனே இதை ஒலிக்க செய்ய வேண்டும், அவ்வளவுதான். அந்த ஒலி என்ன ஒலி எனக்கு சம்பந்தம் கிடையாது. நீ பாட்டும் கேட்கலாம், அல்லது உரைநடையும் கேட்கலாம், அல்லது ஒரு இசை கச்சேரியும் கேட்கலாம், அதுவும் சௌரியம். நான் அதை ஒலிக்க செய்வதுதான் என் வேலை. நான் உள்ள நுழைஞ்சதுனால வெறும் இசை கச்சேரிக்கு மட்டும்தான் நான் என்னுடைய செயலை காட்டுவேன், ஆற்றலை காட்டுவேன்னு பேட்டரி சொல்லாது. ஆன்மாவும் அது போல. ஞாபகம் வச்சு, தத்துவங்கள் எல்லாம் ரொம்ப நுணுக்கமாக பேசப்பட்டவை. அதுதான் அடிப்படை. இந்த ஆத்மா எந்த உடலுக்கும் போகும், அந்த உடலின் தன்மைக்கு உரிய அளவில் செயல்படுத்துமே ஒழிய தனக்கு என்ற ஒரு குவாலிட்டியை வைத்துக்கொண்டு இல்ல இல்ல எனக்கு இந்த இடம் டீசெண்டா இருக்கணும், எனக்கு இந்த இடம் அழகா இருக்கணும், இது இப்படி இருந்தாதான் நான் செயல்படுவேன்னு சொல்ல முடியாது. ஆன்மா சொல்லுது. என்ன, ஆன்மாவினுக்கு எந்த குணமும் கிடையாது, ஆன்மாவினுக்கு எந்த ரசனையும் கிடையாது. அது ஒரு பரபிரம்மம், எதுல வேண்டுமானாலும் போய்.
கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நம்ம குழந்தைகளை எல்லாம் பரபிரம்மம்னு சொல்றோம். கை குழந்தைகள் யார் தூக்கினாலும் அழகா சிரிக்கும். தூக்குபவன் யார்? கவலை கிடையாது. அது தாயா, தந்தையா, அல்லது சகோதரனா, அல்லது அடுத்த வீட்டுல இருக்கிறவங்க, கவலை கிடையாது. யாரேனும் எடுத்துக்கொண்டாலும் அந்த முகத்தை பார்த்து சிரிக்கணும், அவ்வளவுதான் அதுக்கு தெரியும். அது ஒரு பரபிரம்மம். ஐயோ, ஒரு கொலைகாரன் கையில இந்த குழந்தை இருக்குன்னு அவனையும் பார்த்து சிரிக்கும். அந்த குழந்தைக்கு வேறுபாடு தெரியாது. இவன் கொலைகாரன், இவன் கொள்ளைக்காரன், இவன் தவறான செயல்ல ஈடுபடுறவன்லாம் தெரியாது குழந்தைக்கு. இதான் அடிப்படை. இதை சொல்லுவதற்குத்தான் இந்த இடத்துல ஆன்மாவை நீங்கள் குறை சொல்லிவிடக் கூடாது. உங்களால் காட்டக்கூடிய மேற்கோளினால் ஆன்மா விபரீதப்பட்டு எல்லாவற்றினுக்கும் அது காரணம் என்கின்ற ஒரு போலியான தோற்றத்தை ஏற்படுத்தும். அதை உண்மை என்று நம்பி எல்லாவற்றினுக்கும் ஆன்மாவே காரணம்னு உங்கள் வாதத்தை நீங்களாகவே மறுத்துவிடக்கூடாது. இதான் சிக்கல். அததான் சொல்றார், தன்மி சொரூப விபரீத சாதனம். தன்மி சொரூப விபரீத சாதனம் எனப்படும் விருத்தம் ஏது போலி. அதுக்கு விளக்கம் என்னன்னா, தன்மை உடைய சொரூப மாத்திரத்தினை வாதியால் கூறப்படும் தன்மையின் சிறப்பு இயல்பை ஏது தானே அவன் கூறும் ஏதுவே விபரீதப்படுத்தல், விருத்தமாக்கி விடுவது, பயனில்லாமல் ஆக்கி விடுவது. எல்லாத்துக்கும் இந்த உடலை இயக்குவது ஆன்மாதான். ஆகவே நீங்கள் செய்யக்கூடிய எல்லா பாவத்தையும் இந்த ஆன்மாதான் அனுபவிக்கிறதுன்னு சொல்லிட்டீங்கன்னா, இதை விட முட்டாள்தனமான விபரீதமான கருத்து எதுவும் கிடையாது. ஆன்மாவால் எதுவுமே உணர முடியாது. அந்தந்த உடலை இயக்கக்கூடிய எனர்ஜி தான் ஆன்மா. அந்த எனர்ஜிய அதுக்கு வடிவம் கிடையாது, அதற்கு என்ற தனித்த தகுதி கிடையாது. எங்கு சென்றாலும் அதனை அது அங்கு இயக்க செய்யும். அது அதனால்தான் நன்னூல் என்ற இலக்கண நூல்ல அழகாக சொன்னார்கள், இந்த ஒற்றுமை நயத்தின் ஒன்று என கருதினும் வேற்றுமை நயத்தின் வேறு அல்லது உயிர்னு எழுதினார் பவனந்தி. ஏன்னா ஆன்மா என்பது ஒன்று என்று அது யூனிவர்சலா கருதினாலும் அது எந்த உடலுக்குள்ள போறதோ அதற்கு ஏற்றாற் போல அது செயல்படும். எந்த உடலுக்குள்ள போறதோ அதற்கு ஏற்ற, அதுக்குன்னு ஒரு தனித்துவம் கிடையாது. உதாரணம் வேற விதமா சொல்லுவேன், எங்க தொழில் இருந்து இப்ப அன்னை காலத்துல நடந்த ஒரு வேடிக்கையான நிகழ்ச்சியை வைத்துக் கொண்டு, இப்போ ஒரு 2 நாள் முன்பு ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை காலையில எங்கள் குடும்பத்தை சார்ந்த, எனக்கு பேத்தி முறையாகணும், அவளினுடைய வாய்ப்பாட்டு கச்சேரி அரங்கேற்றம் நடந்தது வாணிமகால்ல. அதாவது என் சகோதரனினுடைய பேத்தி. என் சகோதரனினுடைய மகள் வைணவ சித்தாந்தத்தினை பின்பற்றக்கூடிய ஒரு குடும்பத்துல போய் வாக்கப்பட்டிருக்கிறார். ஒரு வைணவனை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். அவளுடைய நடை உடை பாவனை எல்லாம் வைணவத்தன்மையாகவே மாற்றம் கொண்டு விட்டது. ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒன்றும் தப்பு இல்லை. என்னாயிற்று வேடிக்கை, மேடையில எல்லோரையும் வரவேற்று பேசக்கூடிய பொறுப்பையும் எடுத்துக்கொண்டாள். பாடக்கூடியது தன் மகள், ஆகவே தானே எல்லோரையும் வரவேற்கணும்னு நல்ல விதமா ஆசிரியர் தொழில் இருக்கிறனால ஜப்பானிய மொழியை கற்றுத்தரக்கூடிய ஆசிரியை அதை, அதனால ரொம்ப நன்றா பேசுவா. அந்த பேசிக்கொண்டு இருக்கின்ற பொழுது என்ன ஆயிற்று, இந்த பேச்சு போகின்ற போக்குல ஒரு இடத்துல இவையெல்லாம் சர்வேஸ்வரனினுடைய அருளினால் நடக்கிறதுன்னு சொல்லிட்டேன். அவ்வளவுதான். பேசி முடித்துட்டு இந்த விழா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கீழே வந்த உடனே அவர்களை சார்ந்த வைணவர்கள் எல்லாம் நேரடியா அந்த பெண்ணிட்ட போயிட்டு, என்ன நீ மேடையில சர்வேஸ்வரன் அந்த பேரெல்லாம் சொல்ற, எப்படி கடவுளை கூட வைணவ பதமாக அழைத்தால்தான் அது முறை. வைணவம் அல்லாத முறையில ஏனைய பிற முறையில அழைத்தலோ விழித்தலோ கூடாது, அது தவறுன்னு அவங்க சொல்லுகிறார்கள். இந்த சித்தாந்தத்தை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. அடுத்த சித்தாந்தம், இப்ப நான் கல்லூரியில பல ஆண்டுகளா ஆசிரியனா இருக்கேன்.
எனக்கு சில கோட்பாடுகள் பிடிக்கும் என்று வைத்துக் கொள்வோம். கல்லூரியில எல்லா மதங்களை சார்ந்த இலக்கியங்களும் பாடமா இருக்கும். சைவ இலக்கியங்கள் இருக்கும், வைணவ இலக்கியங்கள் இருக்கும், இஸ்லாமிய, கிறிஸ்துவ, பௌத்த, சமண இலக்கியங்கள், எல்லா இலக்கியங்களும் இருக்கும். நான் எடுத்துக்கொண்டிருப்பது ஆசிரியர் தொழில். நான் ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடியவன். ஆகவே எனது ஏற்புக்கு உரிய சித்தாந்தம் அன்றி ஏனைய பிற சித்தாந்தங்களுக்கு உரிய பாடல்களை நான் வகுப்பில் நடத்த மாட்டேன்னு சொன்னா எனக்கு வேலை போயிடும். அந்த இடத்துல நான் ஒரு ஆசிரியன், அவ்வளவுதான். எனக்கு எது கொடுக்கப்பட்டதோ அதை நடத்தணும். அதுல என்னுடைய சுய விருப்பு வெறுப்பெல்லாம் கிடையாது. நான் ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்தை பின்பற்றுகிறேன், அதில் ஆழங்கால் பட்ட அறிவோட இருக்கிற, அதுதான் சரி என்று நம்புகிறேன், அது ஒன்றே உண்மை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய சித்தாந்தத்திற்கு மாறான வேறான சித்தாந்தங்களை உடைய பாடல்களை வகுப்புல நடத்தணும்னு பாடத்திட்டத்துல இருந்தா நான் நடத்தியே ஆகணும். நான் நடத்த முடியாதுன்னு சொல்றது தப்பு. இப்போ ஏன்னா இந்த இடத்துல நாங்கள் ஒரு ஆன்மாவை போல செயல்படும். எங்களுக்கு கொடுக்கப்பட்டது எதுவோ அதை நடத்துகிறோம், அவ்வளவுதான். அது எங்களால் ஏற்கப்பட்டதா கவலைப்படுறது கிடையாது, ஏற்கப்படாததா கவலைப்படுறது கிடையாது. ஆகவே இந்த ஆத்மா என்பது எந்த உடலின் கண் நுழைகிறதோ அந்த உடலினுக்கு ஏற்றாற்போல் அந்த உடலினை அது இயக்கக்கூடிய ஆற்றல் பெறுகிறது, அவ்வளவுதான். ஆகவே இந்த அடிப்படையை முதல்ல புரிஞ்சு, அப்பதான் நமக்கு, அப்ப நாம கேட்கலாம், என்ன இவர் இவ்வளவு பெரிய பாவங்கள்லாம் பண்ணி கொண்டு இருக்கிறார் அப்படின்னா, இல்ல, ஒருவர் நம்ம நல்ல விதமா பார்த்து இருக்கிறோம், அவர் ஏன் இப்படிப்பட்ட அனுபவங்களுக்கு உட்பட்டார்னு கேட்டா அவரது உடல் அந்த வாதனைக்கு உட்படுகிறது, அவ்வளவுதான். அதுக்கு ஒரு நல்ல மேற்கோள் சொன்னா புரியும் நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு அவரை பற்றி தெரிந்து வைத்திருப்பீர்கள் எனக்கு தெரியாது. சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய திருவண்ணாமலையில ரமண மகரிஷின்னு ஒரு பெரிய துறவி இருந்தார். இளம் பிராயத்திலேயே ஞானம் கைகூட பெற்றவர். அவரினுடைய மிகப்பெரிய, அவருக்கு இப்ப நிறைய வழித்தோன்றல்கள், பக்தர்கள் பெருமளவில் இருக்கிறார்கள். அவரால் அவர்களுடைய சித்தாந்தங்கள் எல்லாம் இப்ப இலக்கியங்களாகவே பாடப்பட்டு காவியம் கண்ட கணபதி சாஸ்திரிகள் எல்லாம் நிறைய விளக்கம் எழுதியிருக்கிறார்கள். நிறைய பாடல் உருவாக்கப்பட்டு இருக்கின்றன. இப்ப நடன உலகத்துல தொடர்பு உடையவர்களாக இருந்தால் தெரியும், அம்பிகா காமேஸ்வரன் என்கின்ற ஒரு நடன கலைஞர் அந்த ரமண மகரிஷியினுடைய சித்தாந்தத்தினால் ஈர்க்கப்பட்டு அவர்கள் குடும்பம் மிகப்பெரிய அளவுல அவரினுடைய சித்தாந்தங்களை பரப்பி கொண்டிருக்கிறார்கள், ரொம்ப நல்ல விதம். ரைட்டா? அவர் இருந்த காலத்துல அவருடைய கையில இந்த புற்றுநோயில 2 வகை உண்டு. ஒன்று உடலின் உள்ளாக நின்று உடலை அழிப்பது, மற்றொன்று உடலுக்கு வெளியே நின்று அழிக்கக்கூடிய புற்றும் உண்டு, எக்ஸ்டர்னல் கேன்சர். அந்த கேன்சர் அவர் கையில வந்த பொழுது அடியவர்களோடு அவர் ஒரு பாறையில் அமர்ந்து உட்கார்ந்து கொண்டு பேசிக்கொண்டே இருப்பார், கையை நீட்டிய நிலையில. அந்த கைக்கு மேல இருக்கக்கூடிய அந்த புண்ணுல காய்ந்த தசை பகுதிகளை பறவைகள் வந்து கொத்தி தின்று கொண்டு வரும். இவர் அதை பற்றி கவலையே பட மாட்டார். ஏனென்றால் உடல் வேறு, தன் ஆத்மா வேறுன்னு அன்வயப்படுத்தினார். இது ஆன்மாக்கு உண்டான வாதனை அல்ல, உடலுக்கு உண்டான வாதனை. ஆன்மாக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. இந்த பக்குவம் அடைவதற்கு வெகு காலமாகும். இது மிகப்பெரிய அளவில் மேற்கொள்ளக்கூடிய ஒரு பரிபக்குவ நிலை. அது எல்லாருக்கும் வாய்க்காது. பழைய காலத்துல துறவிகள் அனைவருக்கும் இது வாய்த்தது. அதனாலதான் அவர்கள் எந்த அனுபவத்தையும் உடல் அளவிலேயே நிறுத்தி கொண்டார்கள். இது இப்ப நம்ம கேட்கலாம், நம்ம புராணங்கள் எல்லாம், நம்ம புராணங்கள்ல காட்டப்பட்ட துறவிகள் எல்லாம் ஒருவர் கூட ஏன் யோகியமா இல்லை? யோசிச்சு பாருங்க. விஸ்வாமித்திரர் மேனகை கிட்ட மனதை பறி கொடுத்தார், என்ன நியாயம்? அவருக்கு
உடல் அளவினதாகிய அந்த இச்சை போன பிறவியில ஏற்படுத்தியதினால் வந்த தூண்டுதல், அவ்வளவுதான். அவருக்கு அந்த உடலுக்குள்ள இருந்த ஆத்மாக்கும் சம்பந்தம் இல்லை. அதனாலதான் அவரால் பிரம்மஞானியா இருக்க முடியாது. இதை புரிஞ்சுக்கணும். அதனால இன்றைக்கு இருக்கக்கூடிய துறவியர்களை அப்படியெல்லாம் ஒப்பிட்டு பேசிடக்கூடாது. அவர்கள் ஏன் அவ்வாறு புராணத்தில் சொல்லப்பட்டார்கள், விவரிக்கப்பட்டார்கள்னா, அந்த பிரம்மஞானிகள் உடல் அளவில் அவர்கள் பெறக்கூடிய வாதனையோ இன்பமோ உடல் அளவினதாகியது நிறுத்திட்டாங்க. அதற்கும் என்னுடைய ஆன்மாவினுக்கும் தொடர்பு இல்லை. இந்த பக்குவம் வருதல் அப்ப இந்த பக்குவம் வந்தா இப்ப எல்லா தப்பும் செய்யலாம்னா, இந்த பக்குவம் வந்து விட்டதுன்னா நீங்கள் ஏற்ற சூழலுக்கு உரிய அளவுல உடல் செயல்படும், அதில் ஆன்மா பொருந்தாது. இது அடுத்த நிலைக்கு போகக்கூடியது. இததான் இங்க எடுத்துக்கிற. நீ காட்டக்கூடிய ஏதுவே உன் கருத்தினுக்கு விரோதமாக போய்விடுகிறது. நீ அனுபவிக்கக்கூடிய அனுபவங்கள் எல்லாம் ஆன்மாவினால் அனுபவிக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டேன்னா ஆன்மவாதத்துல அது விரோதம். ஆன்மா எதையும் அனுபவிக்கல. உடலை விட்டு அந்த ஆன்மா வெளியே போச்சுன்னா சர்வ சுதந்திரத்தோட வெளியே போயிடும், அவ்வளவுதான். அடுத்த உடலுக்குள்ள அது நுழைகின்ற பொழுது போன பிறவியில நீங்கள் மேற்கொண்ட பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றாற்போல் அடுத்த பிறவியில உங்களுக்கு உடல் நிர்ணயிக்கப்படுகிறது. அந்த உடலுக்குள்ள ஆன்மா வந்து நுழைகிறது. ஆகவே அந்த உடல் படக்கூடிய வாதனை, அந்த உடலுக்கு உண்டான குறைபாடுகள் எல்லாம் ஆன்மாவை பாதிக்காது. ஆக உங்கள் பாவ புண்ணியங்கள் தான் உங்களினது உடலை வடிவமைக்கின்றன. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் தத்துவத்தினுடைய கொஞ்சம் உள்ளீடான விளக்கம். உங்களினுடைய பாவ புண்ணியங்கள் தான் உங்களினது உடலை வடிவமைக்கின்றது. உங்கள் உடலினுடைய வண்ணமோ உடலினது உயரமோ உடலின் கண் உறுப்புகளோ அவைகளுக்கு உண்டான குறைபாடுகளோ எல்லாமே உங்களினுடைய பாவ புண்ணியங்கள் தீர்மானிக்கின்றன. அந்த தீர்மானத்தினுக்கு உட்பட்டு எடுத்த உடலை இயக்குதற்கு ஆன்மா எனர்ஜியா உள்ள வருது. ஆன்மாக்கு இந்த உடம்புக்கு சம்பந்தம் இல்லை, அவ்வளவுதான். உடல் என்னவா வேண்டாம். அதனாலதான் எழுதினார் பவநந்தி, நாயோட உடலுக்குள்ள இருக்கிற ஆத்மாவும் சிங்கத்தோட உடலுக்குள்ள இருக்கிற ஆத்மாவும் ஆத்மா என்ற அளவில் ஒன்றுதான், ஒற்றுமை நயத்தின் ஒன்று. ஆனால் நாயின் உடலுக்குள்ள போன ஆன்மா அந்த நாய் கொலைக்கிறத தான் கேட்க முடியும். புலி சிங்கத்தினுடைய உடலுக்குள்ள போன ஆன்மா அந்த சிங்கத்தின் கர்ஜனையையும் புலியின் உருமலையினை உருவாக்க முடியும், மாற்றம் செய்ய முடியாது. ஆகவே வேற்றுமை நயத்தின் வேறு அல்லது உடல். என்ன வேற்றுமை நயம்? எடுக்கப்பட்ட உடல் வேற்றுமையின் காரணமாக அந்த உயிரானது வேறுபட்ட நிலைகளிலே அந்த உடலை செயல்பட தூண்டுகிறது. ஆகவே ஆத்மா எல்லாவற்றையும் செய்கிறதுன்னு சொல்லாதே. அதுக்கு கொடுக்கப்பட்ட உடல் எதுவோ அதற்கு ஏற்றாற்போல் அது செயல்படுகிறது. அதுக்குதான் சின்ன வயசுல இயற்பியல்ல ஒரு சோதனை செய்து காமிப்பார்கள். எதுனாக்க, இந்த இயற்கை பூதங்கள் இருக்கு இல்லையா, அந்த 5 விதமான மூலக்கூறுகள், மண், காற்று, நீர், நெருப்பு, ஆகாயம், இவைகள்ல எந்த பொருளின் கண் நீங்கள் அவைகளை சேர்க்கிறீர்களோ அந்த வடிவத்தை அது காட்டும். இப்ப நம்ம வீதியில பலூன் வித்துட்டு போறோம். அந்த பலூன் என்ன வடிவில் இருக்கோ அந்த வடிவினைத்தான் பலூனுக்குள்ள போற காத்து காட்டும். காத்துக்குன்னு உருவம் கிடையாது. ஒரு குரங்கு பொம்மையான பலூனா இருந்ததுன்னா அந்த பலூனுக்குள்ள காத்த ஊதினீங்கன்னா புறநிலை முழுக்க குரங்கு பொம்மை மாதிரி தெரியும். உள்ள இருக்கிற காத்து எடுத்துன்னு காத்துக்கு உருவம் கிடையாது. அது எதனுள் நுழைகிறதோ அந்த உருவத்தை காமிக்கும். அதேதான் நீர். நீங்கள் வைத்திருக்கக்கூடிய பாத்திரம் எது போன்று இருக்கிறதோ அந்த வடிவத்தை நீர் காமிக்கும். அதுக்குன்னு வடிவம் கிடையாது. அதே போல ஆத்மா
நீங்கள் எதனுள் அதை நுழைக்கிறீர்களோ அதனது தன்மையை அது எடுத்துக்கொண்டு செயல்படுமே ஒழிய அதுக்குன்னு ஒரு தனித்துவம் கிடையாது. வேதியியல் படிச்சவங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். ஏதாகிலும் ஒரு பொருளை மற்றொன்றாக வேகமாக மாற்ற வேண்டும்னா அதுக்கு வடமொழியில கிரியா ஊக்கின்னுவான், ஆங்கிலத்துல கேட்டலிஸ்ட்ன்னுவான், இன்னைக்கு தமிழ்ல அதுக்கு வினை வேக மாற்றின்னு பேர் கொடுத்திருக்கோம். இந்த வினை வேக மாற்றியாக நீங்கள் எதனை இடுகிறீர்கள் அது தன்னை மாற்றிக்கொள்ளாது. அது எதனோடு சேருகிறதோ அதை மாத்தி விட்டுட்டு போயிடும். இதே போலதான் ஆத்மா. அதுக்குன்னு தனியான செயல்பாடு கிடையாது. அது எதனோடு சேருகிறதோ அதை மாற்றிவிடும். இத சொல்றதுக்கு இல்ல ஆத்மாதான் எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுன்னு சொன்னீங்கன்னா உங்களால் சொல்லப்பட்ட ஆத்மவாதத்திற்கு நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து எதிரான நிலைக்கு போயிடும். ஆகவே இது ஒரு தவறான விபரீதமான ஏது போலியாகிவிடும். இத புரியறதுக்கு தான் என்ன சொல்றார் பாருங்க. பாவம் திரவியம் அன்று கண்மம் அன்று குணமும் அன்றாம். பாவம் திரவியம் குணம் கண்மம் என்பவற்றுள் ஒன்றும் அன்று. எத்திரவியம் எக்குணம் கண்மத்து உண்மையின் வேறாதலால் எல்லா பொருள் குணம் தொழில்களிலும் உள்ள உண்மை தன்மையின் வேறாய் பொதுவாய் உண்மை தன்மை உடைமையால். அதுதான் முக்கியம். எல்லா பொருளுக்கும் உண்டான உண்மை தன்மையிலிருந்து ஆத்மா வேறுபட்டு விடுகிறது. அதனால இவைகள் எல்லாம் ஆத்மாவினால் உணரப்படுகிறதுன்னு சொல்லாதீர்கள். சொல்லிட்டு அடுத்தது சொல்றார், என்றால் சாமானிய விசேடம் போல் சாமானியமும் விசேடமும் போல என்று வைசேடிகவாதி ஒருவன் சொன்னால் பொருளும் குணமும் கருமமும் ஒன்றாய் நின்றவற்றினிடை உண்மை வேறாதல். பொருள் குணம் தொழில் என ஒருங்கு நின்றவற்றின் கண்ணுள்ள உண்மை தன்மையின் வேறாக பொது உண்மை தன்மை உடைமையால் என்று காட்டப்பட்ட ஏது என்று வாதியால் கூறப்பட்ட ஏதுவின் கண் மூன்றினுடைய உண்மை வேறுபடுத்தும் பொது உண்மை மூன்றின் கண்ணும் உள்ள உண்மை தன்மையினால் வேறுபட்டு நிற்கும் பொதுவாம் உண்மை தன்மை சாத்தியத்து இல்லாமையினாலும் சாதிக்கப்படக்கூடிய பக்க தன்மியமாகிய பாவத்தின் கண் இல்லாமையானும் திட்டாந்தத்தில் கூறப்பட்ட சாமானிய விசேடம் போக்கி பிரிது ஒன்று இல்லாமையானும் பொதுவும் சிறப்புமாகிய இயல்புடைய பொருள்களுள் ஒன்றில் வழி பிரிது ஒன்று இல்லை ஆதலானும் பாவம் என்று பகர்ந்த தன்மையினை பாவம் என்று பக்கவசனத்து எடுத்தோதப்பட்ட தன்மையின் சொரூப இயல்பை கெடுத்து அபாவமாக்குதலால் அபாவம் என சாதித்து விடுதலால் அது விபரீதமாகிவிடும். ஆன்மா அதை அனுபவிக்கலன்றதுனால நீங்கள் செய்யப்பட்டவை எல்லாம் பாவம் இல்லைன்னு ஆயிடாது. அப்போ ஆன்மா அனுபவிக்கிறதுனாதான் அது பாவம். ஆன்மா அனுபவிக்கவில்லை என்றால் அது பாவம் இல்லைன்னு சொன்னா நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வைசேடிக சித்தாந்தத்திற்கு முரணாகிவிடும். ஆகவே உங்களால் காட்டப்படக்கூடிய அந்த ஏது போலி இருக்கு இல்லையா, தன்ம சொரூப விபரீத சாதனம் என்கின்ற ஏது போலி இதன் மூலமாக விளக்கப்படுகிறது. அப்ப நாம எளிமையா புரிஞ்சுக்கணும்னா ஆத்மாதான் எல்லாவற்றையும் இயக்குகிறது என்றாலும் அவ்வாறு இயங்கக்கூடிய உடலின் செய்கையினால் விளையக்கூடிய பாவ புண்ணியங்கள் ஆத்மாவை அடைவது இல்லை. அவைகள் ஆத்மாவை அடைவது உண்டு என்று சொன்னால் உங்களால் சொல்லப்பட்டது ஏது போலியாக கருதப்படும். ஆகவே இந்த விபரீத ஏது போலி கூடாது. அடுத்து தன்மி விசேட விபரீதன சாதனம். தன்மி விசேட விபரீத சாதனம் எனப்படும் விருத்த போலியாவது தன்மி விசேட அபாவம் சாதித்தல். தன்மையின் சிறப்பு இயல்பாகிய பாவத்தை அபாவமாக சாதிப்பது. முன்னம் காட்டப்பட்ட ஏதுவே பாவம் திரவிய குணம் கண்மம் என
என முன்னர் காட்டிய பக்கவசனத்து ஏதுவாகிய திரவிய குணத்து உண்மையின் வேறாதல் என்பது. இப்ப அடுத்தது அத காரணம் காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டார். இப்போ தெளிவுபடுத்தி கொள்ளக்கூடிய அடுத்த போலி எதுன்னா, உங்கள் உடல் வேறு, உங்கள் உடலின் கண் இருக்கக்கூடிய ஆன்மா வேறு, இந்த உடலினால் செய்யப்படுவதற்கு உண்டான பாவ புண்ணியங்கள் வேறு. இது மூன்றும் வெவ்வேறு புள்ளிகளில் இருந்து இயங்குகிறது. இதை தெரிஞ்சு, இவை மூன்றும் ஒரு புள்ளியில் இயங்குகிறதுன்னு நம்பாதீர்கள். இப்ப உதாரண கேள்வி கேட்கலாம். இப்ப முன்னாடி சொன்னமே உடலுக்குத்தான் இந்த பாவம் அப்படின்னு கேட்டா, அப்ப இந்த உடல் இத்தகு பாவத்தை செய்வதற்கு எது தூண்டுகிறது? ஆன்மா தூண்டுகிறதானா? இல்ல. இந்த பாவத்தை செய்வதற்கு ஆன்மா தூண்டுகிறதான்னு கேட்டா ஆன்மா தூண்டல. இப்ப எது தூண்டுகிறது? அடுத்த கேள்வி. தூண்டல்னு ஒண்ணு இருந்தாதானே துலங்கல்னு ஒண்ணு இருக்கும். ஏதே ஒரு காரணம் இருந்தால்தான் காரியம் விளையும். அப்ப இந்த பாவத்தை செய்தற்கு எது தூண்டுகிறதுன்னு கேட்டா, போன பிறவியில உங்கள் உடலால் நீங்கள் மேற்கொண்ட பாவங்களும் புண்ணியங்களும் இந்த பிறவியில நீங்க எடுத்த உடலின் கண் நுழைந்து அவைகளினுடைய எச்சங்களுக்கு ஏற்றாற்போல் உங்கள் உடலை செயல்படுத்துவதற்கு தூண்டுகின்றன. வள்ளுவர் சொன்ன குறள் தான். தக்கார் தகவிலர் என்பார் அவரவர் எச்சத்தார் காணப்படும். இதுக்கு இளம் பிராயத்துல நிறைய கதைகள் சொல்லுவார். ஒரு பரவலாக பேசப்பட்ட ஒரு கதை என்ன, 2 நண்பர்கள், அதுல ஒரு நண்பன் அனுதினமும் மாலை நேரம் வந்தா கோவிலுக்கு போவான். அங்குள்ள இறைவனை வழிபடுவான். அந்த கோவில் சுற்றுகளை பல முறை சுற்றி வந்து இறைவனை வழிபட்டுட்டு வீட்டுக்கு வரும். அவனோடு இருந்த நண்பன் என்ன செய்வான்? இது போன்றதாகிய வழக்கங்கள்ல ஈடுபடாமல் அவனுக்கு உண்டான சில தவறான நடவடிக்கைகளுக்கு உரிய இடங்களாகிய மது அருந்துதல், மாதர்களோடு இருத்தல் போன்ற செயல்ல ஈடுபடும். இருவரும் ஒரு காலத்துல மரணத்தை அடையக்கூடிய வாய்ப்பு வந்தது. அப்போ அனுதினமும் கோவிலுக்கு போனவனுக்கு ஒரு இழிவான பிறப்பையும், மதுவினோடும் மாதர்களோடும் இருந்தவனுக்கு ஒரு உயர்வான பிறப்பையும் காலதேவன் கொடுக்கிறான். உடனே கேட்கிறான், நான் தான் கோவிலுக்கு போனேனே, முழுக்க முழுக்க மாலை நேரங்கள்ல இறைவனோடு தானே இருந்தேன், எனக்கேன் இந்த இழி பிறப்புன்னா, நீ கோவிலுக்கு போனது உண்மை, ஆனால் கோவில்ல நீ என்ன நினைத்து கொண்டிருந்தாய்? நான் கோவிலுக்கு வந்து இறைவனே உன்னை வழிபட்டு கொண்டிருக்கிறேன், என் நண்பனோ உன்னை புறந்தள்ளி விட்டு மாறாக மதுவினுடைய மயக்கத்திலும் மாதரோடு பெறக்கூடிய இன்பத்திலும் அவன் எவ்வாறு எல்லாம் இருக்கான்னு நினைத்து கொண்டிருந்தாய். உடல் அளவுல நீ இங்க இருந்த, உணர்வு அளவுல உன் நண்பனுடைய செயல்ல இருந்த. அந்த வீட்டிற்கெல்லாம் சென்றானே, மதுவோடும் மாதுவோடும் இருந்தானே, அவன் உடல் அளவில் அங்க இருந்தான், உணர்வு அளவில் உன்னையே நினைத்து கொண்டிருந்தான். நான் எவ்வளவு இழிவானவன், இங்கு வந்து இந்த இச்சையிலெல்லாம் மனதை செலுத்துகிறேனே, என்னுடைய நண்பன் இந்நேரம் கோவிலுக்கு சென்றிருப்பான், அங்கு இறைவனை இப்படியெல்லாம் கண்டிருப்பான், இறைவியை இப்படியெல்லாம் அவளது ஒப்பனை எல்லாம் இவ்வாறு ரசித்திருப்பான்னு அவன் உணர்வு அளவில் இறைவனையே நினைத்திருந்தான். ஆகவே இப்போதான் தக்கார் தகவிலர் என்பார் அவரவர் எச்சத்தார் காணப்படும் இந்த ஆத்மா கொள்கை புரியும். நீங்கள் எதனை செய்கிறீர்கள் உடல் அளவில் இல்லை, அதனோடு நீங்கள் உணர்வோடு எதை பொருத்தி பார்க்கிறீர்களோ அது பிறவிதோறும் வரக்கூடிய நன்மை தீமையினால் வகுக்கப்படுகிறது. அவ்வளவுதான் அடிப்படை. ஒரு கத்தி இருக்கு, ஒரு மருத்துவன் கிட்ட அந்த கத்தி இருக்குன்னா
அந்த கத்தி பல நோயை குணமாக்குவதற்கு உரியதாகி அறுவை சிகிச்சைக்கு பயன்படும். மற்றொரு தவறானவனிடம் ஒரு கத்தி இருக்குன்னா அதனை கொண்டு பிறரது உயிரை எடுப்பதற்கு அதன் பயன்படும். இப்ப நினைச்சு பாருங்க, குறை கத்தியிடமா அதை கையாள்பவனிடமா? அப்ப கையாளுபவரிடையே ஏன் இந்த இரண்டு வேறுபட்ட செயல்பாடு வருகிறதுன்னா, பிறவிதோறும் தொடரக்கூடிய பாவம் அவனை மேலும் பாவம் செய்ய தூண்டுகிறது. பிறவிதோறும் தொடர்ந்து வரக்கூடிய புண்ணியம் இந்த பிறவியில மேலும் நீ சில நல்ல புண்ணியங்களை செய் என்று மருத்துவனாக்கி அவன் மூலமாக அறுவை சிகிச்சைகள் பலவற்றை செய்ய தூண்டி நல்லவனாக்குகிறது. இதுதான் இதுல எங்க ஆத்மா வந்தது? ஆகவே நாம் இதனை செய்கின்ற பொழுது இவைகள் எல்லாம் 3 வெவ்வேறு புள்ளிகள்னு நினைச்சு இவைகளை எல்லாம் ஒன்று என்று கருதி நம்மை நாம் குழப்பிக் கொள்ளக்கூடாது. இவைகள் வேறுபாடு உடையன. இவைகள் அனைத்தும் ஒன்று அன்று. இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அடிப்படை குழப்பம் அதுதான். நான் எல்லாமே நல்லதுதான் செய்யறேன், எனக்கு ஏன் நல்லதையே நடக்கல அப்படின்னு கேட்டா, இந்த பிறவியில் நீங்கள் நல்லது செய்வது அதன் விளைவு சென்ற பிறவியில உங்கள் தேகத்தால் நீங்கள் செய்த பல துன்பங்களை காட்டிலும் இது குறைவாக இருக்கிறது. அதனால் அந்த துன்பம் மீ உயர் நிலையில உங்களை பாதிக்கிறது. ஆகவே இந்த பிறவியில நீங்கள் என்னதான் முயன்றாலும் என்னதான் பாடுபட்டாலும் ஒரு மேலான நிலைக்கு வருதல் என்பது இயலாமல் போகிறது. இதான் அடிப்படை. இது நம்ம அந்த பாவ புண்ணியங்களினுடைய வழிமுறைகளை பார்த்தீர்கள் என்றால் இந்த உண்மை புலப்படுகிறது. இது ஒரு பெரிய ஆராய்ச்சி. இப்ப என்ன சொல்லுகிறார்கள் இன்றைக்கு கடவுள் மறுப்பாளர்கள்லாம் என்ன நிலையில பேசுகிறார்கள்? இப்படி ஒன்று இல்லை, இதெல்லாம் பாவ புண்ணியம் என்பதெல்லாம் இல்லை. பண்டைய தமிழர்கள் என்ன சொன்னார்கள்? இதை அறம்னு சொன்ன. இந்த பாவ புண்ணியத்துக்கு அவன் வச்ச பேரு அறம். அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை, அதை மறத்தலின் ஊங்கில்லை கேடுன்னார் வள்ளுவர். வள்ளுவரை கொண்டாடுறாங்கல்ல, இந்த கருத்தை ஏன் கொண்டாடுறது இல்லை? அறத்தை போன்றதோர் ஆக்கம் ஏதும் இல்லை, நல்லத நினை. சித்பவானந்தர்னு ஒரு சன்னியாசி இருந்தார், சொல்லுவார், ஏன் நல்லதையே நினைக்கணும், நல்லதையே பேசணும் தெரியுமா? அது வாசனைன்னர். அதை இடைவிடாது நீங்கள் செய்வதனால எல்லாமுமாக நல்லது 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 என்று உங்களை அது மாற்றிக்கொண்டே வரும். ஆகவே உங்களால் மேற்கொள்ளக்கூடிய செயல், உங்களால் பேசப்படக்கூடிய சொற்கள், உங்களினது சிந்தனை எல்லாம் நல்லதாகவே இருந்து விடுவதால் உங்களால் தவறே செய்ய முடியாது. இந்த வாசனையை உடல் தொடர்ந்து பெறுவதற்கு நீங்கள் தொடர்ந்து இதனை செய்து கொண்டு இருக்கணும். நம்மளால முடியாது. இதெல்லாம் சிக்கலான தத்துவங்கள். ஆகவே இந்த மூன்று புள்ளிகள், இந்த 3 புள்ளிகளையும் ஒருங்கிணைக்கக்கூடிய மையமாக ஒவ்வொரு பிறவியிலும் உடல் வாய்க்கிறது. அவ்வளவுதான். நாம எல்லாரையும் ஒன்று சேர்ப்பதற்கு ஒரு மையத்தை உருவாக்குறோம் இல்லையா? எல்லாரும் வெவ்வேறு விதமான வாழ்க்கை முறையில் இருக்கக்கூடியவர்கள், எல்லாரையும் ஒரு இடத்துல ஒரு வகுப்புல ஒன்று சேர்க்கறதுக்கு உண்டான ஒரு புள்ளி இருக்கு இல்லையா? இந்த வகுப்புன்ற புள்ளி. இப்ப நம்ம வகுப்பிலேயே பல துறைப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். எல்லாம் ஏன் இங்க வந்து சேருகிறோம்? இதுல இவர்களை சேர்ப்பதற்கு இந்த ஒரு புள்ளி வகுப்பு. அது போல உங்கள் உடலுக்குள்ள உடல்னு ஒண்ணு இருக்கு, அது இயக்கக்கூடிய ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு, உடலை சார்ந்த பாவ புண்ணியங்கள்னு ஒண்ணு இருக்கு. இந்த 3ஐயும் ஒரு புள்ளியில இணைக்கிறதுக்கு ஏதாயிலும் ஒரு தேகம் வேணும். ஏதாவது ஒரு, இப்ப நமக்கு ஊடகம் வச்சிருக்கோம் இல்லையா? இந்த மாதிரி ஒரு மடிக்கணினின்ற ஒரு ஊடகம் வச்சிருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த 3 புள்ளிகளை இணைக்கக்கூடிய ஒரு இடம் தேவை. அதற்கு தேகம் பயன்படுகிறது. அவ்வளவுதான் தேகத்தோட வேலையே. அந்த தேகமானது மேற்கொள்ளக்கூடிய செயல்களினால் விளையக்கூடிய பலாபலன்களை அடுத்த தேகம் எடுக்கின்ற பொழுது அவைகளை நீங்கள் அனுபவித்தே ஆக வேண்டும். இப்ப நிறைய இப்ப கேள்விகளுக்கெல்லாம் பதில் புரியும். சில பேரை பார்க்கிறோம், ப்ராடிஜியா இருக்கான், ஏன்னு தெரியாது.
பல துறைகள்ல மிக தெளிவான அறிவையும் ஞானத்தையும் மிக இளம் பிராயத்திலேயே பெற்று விடுகிறார். ஏன் தெரியாது. சில பேருக்கு மிக இளமையிலேயே கடுமையான நோய்கள் வந்து விடுகின்றன. தெரியாது. ஏன் தெரியாது. என்ன குறைபாடு? மருத்துவ ரீதியில் அடிப்படையான குறைபாடுகள் 1000 சொல்லலாம். ஏன் வந்தது? அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய 4 மக்கள்னா 3 பேருக்கு நல்ல திடமான ஆரோக்கியமான உடல் இருக்கும்போது இந்த குழந்தைக்கு மட்டும் ஏன் அவ்வாறு இல்லாமல் போயிற்று? ஆராய்ச்சி பண்ணுங்க. இந்த உடல் சென்ற பிறவியில என்ன உடலை கொண்டு இருந்ததோ அந்த உடலினால் மேற்கொள்ளப்பட்ட பாவ புண்ணியங்களினது எச்சம் இந்த பிறவியில அது எடுக்கப்பட்ட உடலுக்கு தானாக வந்து சேருகிறது. வள்ளுவர் தான் அழகா சொன்னார், நிழல் தன்னை வீயாது அடி உறைந்தற்று. உன் உடம்போட நிழல் உன்னுடைய காலில் வந்து பொருந்தி இருப்பது போல நீ மேற்கொள்ளக்கூடிய நன்மை தீமைகள் எல்லாம் நீ அடுத்தடுத்து எடுக்கக்கூடிய பிறவிகள்ல நீங்கள் என்ன உடலை வேண்டுமானாலும் இடங்கள் வந்து சேரும். அந்த உடலை இயக்கக்கூடிய ஆன்மாக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. இதை புரிய வைக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கார் சாத்தனார். ஏன்னா அவர் காலத்துல இருந்த மேற்கோளை தான் அவரால் சொல்ல முடியும். ஆகவேதான் ஏது பாவ திரவிய பாவம் திரவிய குண கண்மத்து உண்மையின் வேறாதல் என்பதே பாவமாவது கருத்தாவுடைய கிரியையும் குணமுமாம். அதனை கருத்தாவாகிய வாதியால் கொள்ளப்படாத தொழிலும் குணமுமாம் என்பதை சாதித்து விபரீதமாக்கியதால் அவ்வாதி எடுத்தோதிய கருத்துக்கு மறுதலை முடிமை பயந்தமையால் தன்மை விசேடம் கெடுத்தது, தன்மையின் சிறப்பியல்பை கெடுத்தது. ஆன்மான்றதனுடைய சிறப்பியல்பை கொடுத்துருவோம். எல்லாத்துக்கும் ஆன்மா காரணம்னு சொல்லிடக்கூடாது. இல்லை, இந்த உடலினுடைய செயல்பாடுதான். இதை புரிந்து கொண்டு அடுத்ததுக்கு போறார். இப்ப இந்த 4 விதமான ஏது போலிகளை சொல்லி முடிச்சுட்டார். அதுக்கப்புறம் திட்டாந்த ஆபாசங்கள். இந்த திட்டாந்த ஆபாசங்கள்னு சொன்னாக்க சில நேரங்கள்ல ஒரு கோட்பாடுகள்ல உப விளைவாக சில கருத்துகள் தோன்றிடும். உப விளைவு ஞாபகம் வச்சுக்கணும். காம்ப்ளிமெண்ட்ரின்ற சொல்ல பயன்படுத்துறோம் தத்துவத்துல. அல்லது உப விளைவுகள், பக்க விளைவுகள். இப்ப இன்றைக்கு மருத்துவத்துல ரொம்ப அழகா அதை தெரிஞ்சுக்கலாம். நீங்க ஏதாகிலும் ஒரு நோய்க்கு மருந்து உண்ணுகிறீர்கள் என்றால் அந்த நோய்க்கு உரிய மருந்து அந்த நோயை போக்கும். அதனோடு பிற உப விளைவுகளை தோன்றிடும். அதனால்தான் நீங்க தயவு செய்து, எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் உண்டோ தெரியாது, உங்களுக்கு யாரேனும் மருத்துவர் ஒரு மருந்தை பரிந்துரைக்கிறார்னா அந்த மருந்தை பத்தின ஒரு லிட்ரேச்சர் கணிப்பொறியில போய் தேடலாம். நீங்க கூகுள்ல தேடினீங்கன்னா கிடைக்கும். அதுல என்ன குறிப்பு சொல்லி இருக்கும் தெரியுமா? 3 குறிப்பு நிச்சயமா இருக்கணும். ஒன்று, அந்த மருந்து எவைகளினால் ஆனது குறிப்பு கொடுத்திருக்கும். அந்த மருத்துவ வேதியியல் சொற்கள் கொடுத்திருக்கும். இவைகளினால் ஆனது 1. 2, இதை எந்தெந்த வயதில் உள்ளவர்கள் எந்தெந்த அளவினுக்கு உட்கொள்ள வேண்டும், டோசேஜ் அக்கார்டிங் டு த ஏஜ் கொடுத்திருக்கும். 2வது. 3வது ரொம்ப அழகான விஷயம், இதை உட்கொள்ளுவதால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ், இதை நிறுத்துவதனால் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், வித்ட்ராயல் சிம்டம்ஸ். இது 2 இதேதான் ஒரு கொள்கையில சில நேரங்களை செயல்படுத்துகின்ற பொழுது அவைகளை நீங்கள் உப விளைவுகளாக, பக்க விளைவுகளா சிலது நடந்துடும். சில நேரங்கள்ல அந்த கொள்கையில் ஈடுபட்டு அதை நீங்கள் ஒரு நிலையில நிறுத்துகின்ற பொழுது அதனால் ஏற்படக்கூடிய வித்ட்ராயல் சிம்டம்ஸும் ஏற்படும். நீங்க உட்கொள்ளக்கூடிய உணவுக்கோ உட்கொள்ளக்கூடிய மருந்துக்கு கூட இல்ல, நீங்கள் பின்பற்றக்கூடிய கொள்கைகளுக்கு. இப்ப எல்லாரும் ஒரு விதமான கொள்கைகளோட தான் வாழுகிறோம்.
இந்த கொள்கைகளை நீங்கள் பின்பற்றுகின்ற பொழுது அதனால் விளையக்கூடிய உப விளைவுகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறீர்கள் இல்லையா? நம்ம அந்த கொள்கையை உறுதியாக பின்பற்றக்கூடிய சூழ்நிலையில அதனால் விளையக்கூடிய உப விளைவுகளை வேற வழி இல்லை, எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும், பொறுத்து கொண்டு. இதுக்கு பேரு தான் என்னன்னா ஆபாசங்கள்னு பேர். ஒன்றை செய்கிறோம், அந்த செய்வதினால் விளையக்கூடிய உப விளைவுகள் ஒன்றும் வேண்டாம். இப்போ ஒரு நண்பரை பற்றி நம்மிடம் மற்றொரு நண்பர் சில தவறான கருத்துக்களை முன்வைக்கிறார். நினைச்சு பாருங்க. அப்படி வைக்கின்ற பொழுது நமக்கு ஒரு கொள்கை இருக்கு, என்ன? எப்பொழுதும் உண்மையையே பேசுவது, எந்த சூழ்நிலையிலும் மறந்தும் பொய் பேசுவது இல்லை, உண்மையையே பேசுவது. இப்படி ஒரு கொள்கை இருக்குன்னு வச்சு. இப்போ ஒருவர் மற்றொருவரை பற்றி நம்மிடம் குறை கூறுகிறார். நாம மற்றொருவரை பார்க்கின்ற பொழுது, நேற்று நான் அவரோடு பேசிக் கொண்டிருந்தேன், அவர் உன்னை பற்றி இவ்வாறெல்லாம் சொன்னார்னு சொன்னதெல்லாம் சேர்த்து சொல்லிட்டோன்னு வைத்துக் கொள்ளுங்கள். அவருக்கு நேற்று கூறியவரோடு பகை ஏற்படும். நேற்று நம்மிடம் கூறியவர் இதை போய் அவங்கிட்ட சொல்லுவியா நீ என்று நம் மீது இவர் கோபப்படுவார். இது ரெண்டும் பக்க விளைவுகள். உண்மையையே நான் இறுதி வரை பேசுவேன் என்ற நிலை வருகின்ற பொழுது அதனால் விளையக்கூடிய பக்க விளைவுகள். சரி, நான் உண்மையையே இனி பேசுவதை நிறுத்திவிடப் போகிறேன், வித்ட்ராயல் சிம்டம்ஸ் அப்படின்னு நீங்க மனதுக்குள்ள முடிவு பண்ணிட்டு நீங்க எதை வேண்டுமானாலும் சொல்லுங்கள், இந்நாள் வரை நீங்கள் உண்மையையே சொல்லி இருந்ததினால் உங்களால் சொல்லப்பட்டவைகள் எல்லாம் உண்மையாகவே கருதப்பட்டது. நீங்க பொய்யே சொன்னாலும் இது வித்ட்ராயல் சிம்டம்ஸ் இல்லையா? இது ஒரு வேடிக்கையாக ஒரு திரைப்படத்தில் ஒரு கதாபாத்திரமாகவே மாற்றி காண்பித்திருப்பார் இயக்குனர் பாலச்சந்தர் சிந்து பைரவியில. அதுல வரக்கூடிய ஜனகராஜ் கதாபாத்திரம் பொய்யா சொல்லி கொண்டு திடீர்னு ஒரு நாள் உண்மையை சொல்லுவதுன்னு ஆரம்பிச்சிருவார். எல்லா அனர்த்தங்களும் வர ஆரம்பிச்சிடும். இதே மாற்று நிலையில உண்மையே சொல்லி கொண்டிருங்கள். அதனால்தான் வள்ளுவர் ரொம்ப அழகா சொன்னார், வாய்மைக்கு உள்ளதை உள்ளவாறு சொல்லுவத வாய்மைன்னு எடுத்துக்காதேன்னு. அது இல்லை. அப்படி சொன்னா உப விளைவுகள் தப்பா போய் நின்றுடும். என்ன செய்யலாம்? வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாது சொல்லல்ன. அப்படி சொன்னதுனாலதான் வள்ளுவர்கிட்ட ஒருத்தன் கேட்டான், தீமை இல்லாத பொய்ய சொல்லலாம்னு. சொல்லலாம்ட்டு. பொய்மையும் வாய்மை இடத்து புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனில் அந்த பொய்யும் சத்தியத்துக்குள்ள வச்சுக்கலாம். யாருக்கும் பாதகம் இல்லாம ஒரு நல்லத நடக்கிறதா பொய் சொல்லி தப்பில்லை. ரெண்டு நேர் எதிர்முனையில இருக்கக்கூடிய சித்தாந்தம். உண்மையையே பேச வேண்டும் என்கின்ற சித்தாந்தம் பொய் பேசுதல் என்கின்ற சித்தாந்தத்திலிருந்து முற்றிலுமாக 100 பங்கு வேறுபாடு உடையது. ரெண்டையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து வள்ளுவர் சேர்க்க முடிகிறது என்றால் ஒன்றினை செய்வதினால் விளையக்கூடிய உப விளைவுகளும் ஒன்றை செய்வதை நிறுத்தினால் விளையக்கூடிய வித்ட்ராயல் சிம்டம்ஸும் பாதிக்கும். இது மத கோட்பாடுல பெரிய அளவுல பாதிக்கும். நாம் அதை நினைத்ததை காட்டிலும் அதிகமா பாதிக்கும். ஒன்றும் வேண்டாம். இப்ப நம்ம மத கோட்பாடுகள்ல சில சடங்குகளை பின்பற்றுகிறோம். நான் கேட்கக்கூடிய கேள்வி விவாதத்திற்கு உண்டானது, யாரையும் தனிப்பட்ட முறையில விமர்சனம் செய்யறதுக்கெல்லாம் இல்லை. இதை புரிய வைக்கிறதுக்காக நாம சில சடங்குகளை செய்கிறோம். இந்த சடங்குகளை எல்லா காலத்தும் எல்லா சூழ்நிலையிலும் நம்மால் ஒன்று போல செய்ய முடியுமான்னு யோசித்து பாருங்க. செய்ய முடியாது என்பதினால்தான் அதற்கு
மாற்றான வழிமுறையை ஒவ்வொரு சமயமும் தருகிறது. எனக்கு நான் பின்பற்றக்கூடிய சித்தாந்தத்தில் இருக்கிற கோட்பாடு தான் எனக்கு புரியும். உதாரணம், அந்தணர்களாக இருக்கக்கூடியவர்கள் காலை, மதியம், மாலை இந்த 3 நேரங்களிலும் வந்தனம் செய்ய வேண்டும், இயற்கைக்கு வணக்கம் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்கின்ற பொழுது எங்களுக்கு உரியதாகிய அடிப்படை மந்திரமான காயத்ரி மந்திரத்தை காலையில எவ்வளவு சொல்லணும், மதியம் எவ்வளவு சொல்லணும், சூரியன் மறைந்த அந்த மாலை நேரத்துல எவ்வளவு சொல்லணும்னு கணக்கு இருக்கு. இது எல்லோராலும் எல்லா காலத்தும் தொடர்ந்து செய்ய முடியுமான்னா இன்றைக்கு நடைமுறையில அது செய்தற்கு உண்டான வாய்ப்பு மிக குறைவு, முடியாது. அதுக்கு ஒரு மேற்கோள் சொல்றேன். நான் முதுகலை முடிச்சுட்டு அதற்கு மேல் ஆய்வு படிப்பு எம்ஃபில் படிப்பதற்கு திருச்சியில இருக்கக்கூடிய தேசிய கல்லூரியில சேர்ந்தேன். அந்த தேசிய கல்லூரி தொடக்கத்திலிருந்து நேஷனல் காலேஜ் இன் திருச்சிராப்பள்ளி, அந்த கல்லூரி தொடக்கத்திலிருந்து அந்தணர்களினுடைய மேற்பார்வையிலேயே செயல்பட்டு வந்த கல்லூரி. பெரும்பான்மையான ஆசிரியர் பெருமக்கள் அந்தணர்களே. ஆனால் அந்த கல்லூரிக்கு மட்டும் ஒரு வழக்கம் உண்டு. என்னன்னு கேட்டா, மாதம் தோறும் வரக்கூடிய அமாவாசை அன்று மட்டும் அந்த கல்லூரி 1 மணி நேரம் தள்ளிதான் தொடங்கும், அமாவாசைக்கு மட்டும். அதனால திருச்சியில் அதுக்கு பேரு அமாவாசை காலேஜ்னு பேர். ஏனென்றால் அங்கு இருக்கக்கூடிய அந்தணர்கள் எல்லாம் தங்களினுடைய பெற்றோர்களுக்கு உரியதாகிய நீர்க்கடன் செய்துவிட்டு வரணும். ஆகவே 1 மணி நேரம் தள்ளி தொடங்கும். 9 மணிக்கு கல்லூரினா 10 மணிக்கு தான் தொடங்கும். இது ஒரு மரபு. சரி, இந்த கல்லூரியில இது முடிகிறது, செய்து விட்டார்கள். இதே போன்ற பணியில பிற கல்லூரிகள்ல இருக்கிற ஆசிரியர்கள் தங்களுக்கு இந்த வாய்ப்பை தான் கட்ட கொடுப்பார்களா? அப்ப நம்மால் மேற்கொள்ளக்கூடிய சமயம் சார்ந்த எந்த சடங்கையும் எல்லா சூழ்நிலையிலும் ஒன்று போல செய்ய முடியாது. அப்ப என்ன செய்கிறது சமயம்? இதற்கு ஒரு பொதுவான எக்ஸ்கியூஸ கொடுக்கிறது, பொதுவான ஒரு மாற்று வழியை. என்ன? நீ விட்டு போன அந்த காயத்ரிகளை எல்லாம் வருடத்திற்கு ஒரு முறை அதற்கு உரிய நாள் என்று வகுத்து தருகிறோம், அன்று 1008 முறை சொல்லுவேன். அதான் காயத்ரி ஜபம். ஏனென்றால் எந்த சித்தாந்தமோ ஆபாசங்கள் இல்லாமல் நிறுவ முடியாது, குறை இல்லாமல் சித்தாந்தம் கிடையாது. இதை நான் வேடிக்கையா சொல்றது உண்டு. நம்ம வீடுகள் எல்லாம் பிரஷர் குக்கர் வச்சிருக்கோம். அதனுடைய தத்துவம் என்ன? ஒரு குறிப்பிட்ட கொள்கலத்துல அழுத்தத்தோடு இருக்கக்கூடிய நீராவியானது பொருளை வேக வைக்கிறது. சரி, அந்த கொள்கலத்திற்கு ஒரு குறிப்பிட்ட அளவுதான் நீராவியை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய, அந்த அழுத்தத்தினை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுல அது இருக்கும். அதற்கு அதிகமாக வந்துட்டதுன்னா அதை வெளியேற்றுவதற்கு ஒரு துவாரம் இருக்கு, அது மேலதான் வெயிட் போடும். அந்த 15 பவுண்டுக்கு அதிகமா ஸ்ட்ரீம் வந்தா வெளியே வந்துடும். அது இயங்கக்கூடிய அளவில் இருக்கும். இப்போ ஒரு கேள்வி, இது ரெண்டும் பொருத்தம் சரி. ஒரு குறிப்பிட்ட வரையறுத்த அளவுலதான் அழுத்தம் இருக்கணும், அது மாறி போனா அது தப்பிக்கிறது. இந்த பவுண்டுக்கு பக்கத்துல ஒரு சேஃப்டி கேட்ச்னு ஒண்ணு வச்சிருப்போம். அது எதுக்கு தேவைய? ஒரு குறிப்பிட்ட அப்ப இது ஒரு ஆபாசம், ஆனால் அது தேவை. ஏனென்றால் உள்ள இருக்கிற நீராவி எல்லாம் வெளியேறி உள்ள நீர் இல்லாத நிலை வந்து வெறும் உலோகம் மட்டும் சூடு ஏறுவதாக இருந்தால் பவுண்டு வேலை செய்யாது. அப்போ இந்த சேஃப்டி கேட்ச்னு ஒண்ணு இல்லைன்னா வெறுமன ஏற்படக்கூடிய ஒரு வெற்றிடத்தினுடைய வெப்ப கூடுதல் அந்த கலத்தையே வெடிக்க வைக்கும். அது வெடித்து விடக்கூடாது என்பதற்காக குறிப்பிட்ட வெப்பத்தினுக்கு மேலாக வெப்பம் உருவானால் அதை
உருக வைத்து அந்த சேஃப்டி கேஜ் உருகிடும். அதுல ஒரு துவாரம் ஏற்பட்டுடும். அது வரைக்கும் அந்த துவாரம் ஏற்பட்டதற்கு பிறகு உங்களால் வெப்பமாக உருவாக்கக்கூடிய வெப்ப அலைகள் வெளியேறி கொண்டே இருக்கும். பாத்திரம் ஒண்ணு. அப்போ இதுல இந்த ஆபாசம் இல்லை என்றால் கலன் கெட்டு போயிடும். மத கோட்பாடிலும் இதுதான் அடிப்படை. எல்லா மதங்களிலும் சொல்லக்கூடிய கோட்பாடுகள்ல சில ஆபாசங்கள்னா நீங்க நினைக்கிற மாதிரி அருவருப்பெல்லாம் கிடையாது. ஆபாசம் என்பது சொல்லப்பட்ட கொள்கைகளிலிருந்து மாறாக செய்யப்படக்கூடிய சில செயல்கள், தவிர்க்க முடியாது. இப்ப எங்கள் துறையில, இசைத்துறையில எங்கள் நண்பர் ஒருத்தர் இருக்கார், புல்லாங்குழல் வாசிக்கிறவர். ரொம்ப ஆர்த்தடாக்ஸான மனுஷன். அவர் எங்கன்னா ரெக்கார்டிங்க்கு வர சொன்னா தெளிவா சொல்லிடுவார். மத்தியானம் 12 மணி ஆச்சுன்னா நான் வாத்தியத்தை வாசிக்க மாட்டேன். அந்த 11:55 வந்தா ரெக்கார்டிங்க நிறுத்திடணும் அவருக்கு. அவர் வெளியே வந்து கை காலெல்லாம் அலம்பிண்டு அழகா மேல போட்டிருந்த ஷர்ட்டை எல்லாம் கழட்டி வச்சுட்டு தேக சுத்தி பண்ணிட்டு அழகா மத்தியானம் பண்ணுவார் ஸ்டுடியோலயே. பண்ணிட்டு அதற்கு பிறகு தான் வீட்டுல இருந்து கொண்டு வந்த உணவை தான் சாப்பிடுவார். நீங்க காப்பி டீ எது கொடுத்தாலும் குடிக்க மாட்டார். வாத்தியத்தை மாத்திரம் முறையா வாசிச்சுட்டு போயிடுவார். நீங்க வேற எந்த விதத்துல எந்த பொருளும் அவர் ஏத்துக்க மாட்டார். வீட்டுல இருந்து கொண்டு வந்த உணவை சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒலிப்பதிவை தொடருவார். ஒலிப்பதிவு சாயங்காலம் கொஞ்சம் நீண்டு கொண்டே போயிட்டா 6 மணிக்கு முன்னாடி முடியாம போயிட்டதா 6 மணி ஆயிட்டுதா கவலைப்பட மாட்டார். நிறுத்திக்கோ, இன்னொரு 15 நிமிஷம் இருக்கா, நிறுத்த, நான் 15 நிமிஷம் கழிச்சு வந்து வாசிக்கிறேன்னு போயிட்டு சந்தியாவந்தனம் பண்ணிட்டு அதற்கு பிறகு ஜபம் பண்ணிட்டு அதன் பிறகுதான் திருப்பி ஸ்டுடியோக்குள்ள வந்து ரெக்கார்டிங் முடிச்சு கொடுத்துட்டு இவ்வளவு நேரம் ஆயிடுத்து, சாயங்காலம் உங்களுக்கு காப்பியெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு போயிடுவேன். இன்றைக்கும் அதுதான். அதனால அவற்றை பெரிய சிக்கல் என்ன தெரியுமா, வெளியூர் கச்சேரிகளே ஒத்துக்க மாட்டார். என் ஆச்சாரத்திற்கு அவைகளால் முடியாது, எனக்கு உள்ளூர்ல நடக்கிறது போதும்ன்று தெரியும். அந்த இசைத்துறை, இந்த எங்களுடைய நடனத்துறையில் இருக்கக்கூடிய அந்த கலைஞரை தெரியும், ஸ்ருதி சாகர்னு பேர். அதனால வெளியூருக்கெல்லாம் வர முடியாது, எனக்கு உள்ளூர்ல கிடைக்கிறது. ஏன்னா வெளியூர்ல வந்தாக்க என்னுடைய ஆச்சாரம், தங்குமிடம் எல்லாம் மாறும். எவ்வளவு தெளிவான சித்தாந்தம் பாருங்க. அதனால அவருக்கு இது முடிகிறது, அதனால செஞ்சு விடுறாரு. நாட்டிய சாஸ்திரத்துல கூட ஒரு பகுதியில பரதர் எழுதுறார், ரசாபாசம்னு ஒண்ணு எழுதுறார். ஏன்னா இதெல்லாம் நாட்டியத்திற்கு உண்டானது. இதிலிருந்து மாறுபட்டு சில நேரங்கள்ல செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுடும். இத ரசாபாசமா எடுத்துட்டு அடிக்கடி இதை செய்யாது என்று. உதாரணம், தலைய பின்னுவது போல மேடையில காட்சியை காட்டக்கூடாது, அது ரசாபாசம். பிண ஊர்வலத்தை மேடையில காட்டக்கூடாது, ரசாபாசம். இது காட்சிப்படுத்தக்கூடிய இடத்துல இதெல்லாம் காட்டக்கூடாது சொல்லிட்டாரா. இந்த ஊடகமாக இருந்த நடனம் என்கின்ற ஊடகம் தான் பின்னாடி இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய திரைப்படமா மாறி இருக்கு. ஊடகமா திரைப்படத்துல என்னத்தை தான் காமிக்கல, ரசாபாசங்களாக சொல்லப்பட்டவைகள் எல்லாம் ரசனையாகவே சொல்லப்பட்டு விடுகின்றன. எவ்வளவு தப்பு. இன்றைக்கு இந்த மாதிரி காணக்கூடிய சித்தாந்தம் அன்று மதங்களில் இருந்தன, மத கோட்பாடுகளில் இருந்தன. அது எவை எவை என்பதை அடுத்த வகுப்புல விரிவாக பார்ப்போம்.